இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜெயராமன் ஐயா அவர்களே. எனது பெயர் சீதலாதேவி. எனது ஊர் கோடாச்சேரி வட்டம். எங்கள் கிராமத்தில் நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக கிராமத்தில் உள்ள ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம். பல முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு அடித்தடி பிரச்சனை. எனது வீட்டிற்கு எதிரில் ஒரு பெண் ரவுடி ஒருவர் உள்ளார். எங்கள் தெருவில் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக அனைத்து சாதியினரும் பழகி வருகிறோம். எங்களுக்குள் எந்தவித பிரிவினையோ தகராறோ இருந்தது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மாமா என்பவர் கடந்த 3ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் எனது மகன் தமிழ்வேந்தன் என்பவர் திருவாரூரிலிருந்து வேலை முடிந்து வீட்டிற்கு டாடா ஏஸ் வாகனத்தில் வந்தார். அப்பொழுது எனது எதிர் வீட்டில் வசிக்கும் பாமா என்பவரின் மகன் நிக்காஸ் என்பவர் முழு கஞ்சா போதையில் ரோட்டில் ஏன் லைட்டை போட்டு வண்டி ஓட்டுகிறார் என கேட்டு ஆபாசமாக பேசினார். நாங்கள் போதையில் பேசுவதால் வெளியில் வராமல் வீட்டில் உள்ளே சென்று விட்டோம். ஆனாலும் வண்டி பேசிக்கொண்டிருக்கும் போது எதற்கு உள்ளே போகிறார் என கேட்டு வண்டி கண்ணாடியை உடைக்கிறதுக்காக வெளியில் வந்தான். அப்பொழுது எனது பையன் கண்ணாடியை உடைத்தால் ஓனருக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக வெளியில் வந்தான். நான் என் பையனை காப்பாற்றுவதற்காக வெளியில் வந்தபொழுது எனது நெஞ்சில் நிக்காஸ் என்பவன் கையால் பலமாக அடித்து தள்ளிவிட்டான். அப்போது நான் கீழே விழுந்து விட்டேன். என்னை காப்பாற்றுவதற்காக எனது பையன் முற்பட்ட போது பாமா என்பவர் எனது மகனை கெட்டியாக பிடித்து கொள்ள நிக்காஸ் மணிகண்டன் இருவரும் சேர்ந்து பாட்டிலாலும் கற்களாலும் மாறி மாறி தாக்கியதில் எனது பையன் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துவிட்டான். அவனால் எழுந்திருக்கொள்ளவே முடியவில்லை. எனது அகல சத்தம் கேட்டு இருக்கும் கிராம மக்கள் தெருவாசிகள் உடனே உடையாந்தவாறு எனது மகனை இன்று நான் உயிருடன் பார்க்க முடிந்தது. இல்லை என்றால் என் பையனை எனக்கு இன்னைக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் பல முறை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தேன். ஆனால் சம்பவ இடத்திற்கு காவல்துறை வரவே இல்லை. அடித்துவிட்டு பாமா என்பவர் தனது மகனை அழைத்து கொண்டு 108 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று விட்டார். ஆனால் நாங்கள் பலமுறை அழைத்து 108 வரவே இல்லை. அரை மணி நேரம் கழித்து தான் வந்தது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து நானும் எனது பையனும் கிராம மக்கள் உதவியுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோம். எனது மகனின் தலையில் 12 தையல்கள் போடப்பட்டுள்ளது. நான் முழு மயக்கத்தில் இருந்த எங்களிடம் 4ஆம் தேதி அன்று பிரவீன் என்ற எஸ்ஐ வந்து வாக்குமூலம் வாங்கினார். தெளிவாக இருந்த என்னிடம் வாக்குமூலம் வாங்காமல் எனது மகனிடம் வாக்குமூலம் வாங்கி நாங்கள் சொன்ன பெயர்களை சேர்க்காமல் பாமா என்பவரின் பெயரை நீக்கிவிட்டு மணிகண்டன் நிக்காஸ் என்பவர் மட்டும் வெளிக்கொண்டு சென்றார். நான் படித்து பார்க்கிறேன் என கூறியதற்கு தரவில்லை. பிறகு 5ஆம் தேதி பாமாவை நான் சிகிச்சையில் இருக்கும் பொழுதே எனது மகனையும் என்னையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து பிரச்சனை செய்து கொலை மிரட்டல் விடுத்தார். அப்பொழுது மருத்துவமனை ஊழியர்கள் உமன் ஓக்கில் பிசி ஆகியோரும் உடன் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்வதை கேட்காமல் பிரச்சனை செய்ததால் நான் காவல்துறைக்கு ஃபோன் செய்வேன் என்று கூறியதும் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இவர்கள் மீது வழக்கு பதியவில்லை என எனக்கு தெரிய வந்து நான் உடல் நலம் முழுவதும் குணமாகாமலே டிஸ்சார்ஜ் ஆகி வந்து எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஐயா அவர்களை பார்த்து தகவல் சொன்னேன். அப்பொழுதுதான் அவர்கள் எஃப்ஐஆர் என்று ஒன்று அவர்கள் போடவே இல்லை என்றும் சிஎஸ்ஆர் மட்டும்தான் போட்டிருக்காங்க என்பதும் எங்களுக்கு தெரிந்தது. ரவுடியாக இருப்பதால் அவருக்கு எல்லா அளவிலும் செல்வாக்கு இருக்கிறது. அப்படி இருந்ததனால் நடவடிக்கையை எதுவுமே எடுக்கவில்லை. பல முறை காவல் நிலையத்திற்கு அழைந்தும் அவர்கள் இதுவரை எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. இது சம்பந்தமாக நாங்கள் எஸ்பியை பார்க்க சென்றபோது ஏடிஎஸ்பி ஐயா அவர்களிடம் புகார் மணி அளித்தோம். டிஎஸ்பி என்கொயரி
அனுப்புவதாக கூறி இன்று வரை இல்லை. சம்பவம் நடந்து 1 மாத காலம் ஆகியும் இன்று வரை எங்கள் தெருவில் வந்து எந்த ஒரு அதிகாரியும் என்ன நடந்தது என்று கூட விசாரிக்கவில்லை. இந்த எந்த ஜாதி பிரச்சனையோ எதுவுமே இல்லாத பொழுது எனது மகனை வேண்டுமென்றே பொய் வழக்கு போட்டு ஜாதி பெயரை சொன்னதாக கூறி பாமா என்பவர் பொய் புகார் கொடுத்துள்ளார். அதை நம்பி எனது மகன் மீதே எஃப்ஐஆர் போட்டு உள்ளார்கள். இது அனைத்தும் பாமா என்பவரின் செல்வாக்கால் நடந்தது. எந்த தவறும் செய்யாத எனது மகனை பொய் வழக்கு போட்ட விசாரணை அதிகாரிகள் உங்கள் பையில எப்போம்மா மண்டை உடைச்சாங்க? அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். காமிங்க. எதில் வச்சு உடைச்சாங்க? பாட்டிலு, சரக்கு பாட்டிலு, செங்கல். சரி, வேற என்ன போட்டா இருக்கு? இது 12 தையல் போட்டதோட. சரி, அந்த அம்மா போட்டா இருக்கா? அந்த அவங்க 2 பேரும் குற்றவாளிங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த அவங்க போட்டா இருக்கா? போட்டோ எங்கள்கிட்ட இல்லைங்க. செல்லில் இது இருக்கா? செல்லுலையும் இல்லைங்க. உங்கள் ஊருக்காரங்க சாட்சி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. தெருவில் வந்து அவங்கள விசாரணை பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் பண்ணலையா? எந்த யாருமே இல்லைங்க. எஸ்பிஐட்டு வந்தாரா வரலையா? யாருமே இல்லைங்க. அங்கே உள்ள ரைட்ரு யாருமே காவல் நிலையத்துலேருந்து இது வரைக்கும் தெருவில் வந்து எந்த விசாரணையும் பண்ணலைங்க. விசாரணை பண்ணினாங்கன்னா அனைத்து பேருமே சொல்லுவாங்க. நடந்தது முழுக்க. மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கீங்க அந்த சைடில்? 40 வீடு இருக்கு சார். 40 வீடுனா என்னென்ன சமுதாயம் இருக்குது? அனைத்து சமுதாயங்களும் இருக்கிறோம். எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். அதிகமாக இருக்கிறது எந்த சமுதாயம் இருக்குது சொல்லுங்கள், வரிசையாக சொல்லிட்டு வாங்க, அதனால தப்பு இல்லை. ஏசி இருக்கிறாங்க, கல்லர் இருக்காங்க, தேவர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு தொடர்பில் தான் இருக்கிறோம். ஒருத்தர் விசேஷம். இப்போ இந்த அம்மாவை ரவுடிங்கன்னு சொல்கிறீங்களா? எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சொல்ல வரேன்? அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு ஆட்கள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு பணம் ஏமாத்திருக்காங்க. பல கேஸ் அவங்க மேலே இருக்குது. எந்த ஸ்டேஷனில் இருக்குது? வடாச்சேரி காவல்நிலையத்தில் தான் இருக்குது. சரி. வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடுவாங்க. அப்படி சத்தம் போட்டாங்கனாக்கா இந்த பொம்பளையாவே தானாகவே துணியை கிழிச்சிக்கிட்டு அடித்தான்னு சொல்லிட்டு அதோட ஓடி போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். இப்போதைக்கு எஸ்ஐட்ட பேசுனீங்களா? அந்த ஊர் எஸ்ஐ பேர் என்ன? பிரவீன் எஸ்ஐ. யார்? கொராச்சேரி இன்ஸ்பெக்டர் சிவகுமார். அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர்கிட்டையும் சொல்லியாச்சு சார். அவர் என்ன சொன்னார்? அவரும் விசாரணைக்கு வரல சார். அவரும் வரல சார். எந்த காவல்துறையும் அந்த பகுதியில் வந்து விசாரணைக்கு வரல. தெருவில் வந்து யாருமே. இப்போ இந்த சம்மந்தமாக என்ன நீங்கள் வந்து என்கிட்ட முன்ன வைக்கிறீங்க? தெருவில் வந்து விசாரணை பண்ணணும். உங்கள் பயலுக்கு வந்து நடவடிக்கை, உங்கள் பயலை அடித்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த பாமா என்பவர் சொல்கிற மாதிரி அங்கே வந்து எந்த சாதி பிரச்சனையும் கிடையாது. அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை இது வந்து சாட்சி சொல்ல ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ உங்கள் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே. அந்த தெருவாசிகளா வெளியில் உள்ளவங்களா? தெருவில் உள்ளவங்க. அவங்க ஃபோன் நம்பர்லாம் இருக்கா? எல்லாமே இருக்காங்க. சரி, நாளைக்கு ஏன்னா சப்போஸ் எஸ்பிகிட்ட கேட்டால் நான் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். இருக்குங்க, எல்லா ஃபோன் நம்பரும் இருக்குங்க. எல்லாருமே வந்து தகவல் சொல்ல இருக்கிறாங்க. எல்லாரும் உயிர் பயத்தில் இருக்கிறாங்க. உயிர் பயத்தில் யார் உயிர் பயத்தில் இருக்காங்க? தெருவாசிகள் ஃபுல்லுமே உயிர் பயத்தில். அதான் யாரால? பாமா என்பவரால். அவங்களுக்கு ரவுடியா? அவங்க ரவுடி தான். அவங்கள்ட்ட கூலிப்படையிலேருந்து எல்லா ரவுடி நம்பரும் எல்லாரோட நம்பரும் அந்த மொபைல்கிட்ட இருக்கு. இப்போ உங்கள் கரெக்டாக வந்து உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். கொரடாச்சேரி, பனங்கரை தெரு, ஆர்பாவூர் ரோடு, காவல் நிலையம் பின்புறம். எந்த மாவட்டம்? திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம். உங்களுக்கு தாலுக்கா இது? நீடாமங்கலம் தாலுக்கா. சரி, நான் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். சரிங்க ஐயா. அதுக்குள்ளே பேப்பரையும் நான் அனுப்புகிறேன். சரிங்க ஐயா. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சரிங்க ஐயா.